ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வாங்க. அப்படியே 2005க்கு போகலாம். அப்போ லைஃப் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நோ கிரிப்டோ, நோ ஃபேன்சி ஆப்ஸ் அண்ட் நோ ட்ரெண்டிங் ரீல்ஸ். ஜஸ்ட் ஒரு காம் டைம் எல்லாருக்குமே. அண்ட் அந்த டைம்ல 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் ஃபினான்ஷியல் பிளான ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்ரி மந்த் 10,000 rupees SIP இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஆனா எல்லாரும் டிஃப்ரெண்டான பாத்த சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கோல்ட்ல போட்டாரு, செகண்ட் ஃப்ரெண்ட் சில்வர் சூஸ் பண்ணாரு, அண்ட் தேர்ட் ஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே சேம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாங்க. சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒருத்தர் கோல்ட் சேஃப்னு நம்பினாரு, இன்னொருத்தர் சில்வர் ஃபியூச்சர்னு நினைச்சாரு, அண்ட் மூணாவது ஃப்ரெண்ட் மார்க்கெட்ல growthனு பிலீஃப் வச்சாரு. அண்ட் டைமை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் வாங்க. நவ் இட்ஸ் 2025, 20 years later. கோல்டு பேஸ்ட் SIPல இன்வெஸ்ட் பண்ணின ஃப்ரெண்ட் இப்போ நல்லா சிரிச்சுட்டே இருக்காரு. என்னன்னா கோல்டோட பிரைஸ் இப்ப ரெக்கார்ட் ஹைக்கு நியரா இருக்கு. லாஸ்ட் 5 yearsல மட்டும் கோல்ட் ஆல்மோஸ்ட் 80% ரைஸ் ஆயிடுச்சு. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்டோட ரெகுலர் 10,000 SIP இப்ப அப்ராக்சிமேட்லி 70 to 75 lakhs ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் அட் ஆல் பேட் ஃபார் சம்வன் who just trusted gold, ரைட் தானே? அண்ட் அட் த சேம் டைம் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணின ஃப்ரெண்டும் சூப்பர் ஹாப்பி. பிகாஸ் EV பூம் ஆயிடுச்சு, சோலார் பேனல் இண்டஸ்ட்ரி நல்ல growthல இருக்கு, அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியும் growth. ஸோ ஆல் டுகெதர் சில்வர் டிமாண்ட் ராக்கெட்டா மாறிடுச்சு. அண்ட் 2020ல இருந்து சில்வர் பிரைஸ் நியர்லி 90% ஜம்ப் ஆயிடுச்சு. அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்டோட 10,000 SIP இப்ப அரௌண்ட் 55 to 60 lakhs வர்த்ல இருக்கு. அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் பத்தி பார்த்தா அவர் காமா, கான்பிடென்டா, சைலண்டா சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் எந்த ஹைப்புக்கும் ரியாக்ட் பண்ணல, எந்த ஒரு பயமும் இல்லாம காமா இருக்காரு, அண்ட் ஜஸ்ட் கன்சிஸ்டன்டாவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் 2005ல இருந்து நிப்டில இல்ல, பட் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 SIP ஸ்டார்ட் பண்ணினாரு. அண்ட் இப்போ அது ஓவர் 1 crore plus ஆகிடுச்சு. தட்ஸ் த பவர் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பிளஸ் காம்பவுண்டிங் மேஜிக். ஸோ எல்லாரும் வெல்த் பில்ட் பண்ணாங்க, ஆனா ரீசன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே அவங்க கேஷை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, பட் மியூச்சுவல் ஃபண்ட் கேஷை க்ரோ ஆக்கிடுச்சு. இப்போ உங்க எல்லாருக்குள்ள வர ஒரு $1 million கொஸ்டின் என்னன்னா, 2025-26ல நான் ₹10,000 SIP ஸ்டார்ட் பண்ணினா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? எஸ், இதுக்கான அனாலிட்டிக்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி டிஃபரெண்டா ஒர்க் ஆச்சுன்னு. சிம்பிளா சொல்லணும்னா, மணி ஒரு வாட்டர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கோல்ட் அண்ட் சில்வர்னா நீங்க அந்த வாட்டரை டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அந்த வாட்டரை நீங்க பைப்லைன் கிரியேட் பண்ணி அதுல ஃப்ளோ ஆக விடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு அசெட்ஸ் பத்தியும் கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்டு, த சேஃப் ப்ரொடெக்டர். 2005ல 1 gram கோல்ட் ₹800 தான் இருந்துச்சு. இப்போ ₹13,091. 20 yearsல பிரைஸ் ஆல்மோஸ்ட் 16x இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இது ஃபுல் ஸ்டோரி இல்ல, பிகாஸ் இந்தியால ருபி வேல்யூ கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. 2005ல $1 ₹44 ஆகும், அண்ட் 20 years later இப்போ 2025ல அதே டாலர் ₹88 ஆகும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாலர் டபுள் ஆகுது, கோல்ட் பிரைஸ் இந்தியால 16x growth ஆகிடுச்சு, அண்ட் தட்ஸ் லைக் 13 to 14% CAGR ஓவர் 20 years. இதுல 2 பவர் கம்பைன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஒரு பக்கமோ, அண்ட் இன்னொரு பக்கம் ருபி டிப்ரிசியேஷன் ஆகுது. சோ எப்படி கோல்டுக்கு இவ்ளோ ஹைப்போ அண்ட் அட்டென்ஷனும் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பாயிண்ட் 1, சென்ட்ரல் பேங்க்ஸ் பை கோல்டு. வேர்ல்ட் வைடா சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா, அவங்க US$ மேல உள்ள டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. 2025 ஆகஸ்ட்ல மட்டும் 15 tons ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க்ஸ். அப்போ கவர்மெண்ட் லெவல்ல கூட கோல்டுக்கு இவ்ளோ டிமாண்ட் இருந்தா நார்மல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஆப்வியஸா டிமாண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். பாயிண்ட் 2, வீக் $. டாலர் வீக் ஆனா வேற கரன்சிஸ்ல இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் கோல்ட் சீப்பர் ஆகும், பட் அவங்க ரொம்ப வாங்குறாங்க, சோ பிரைஸ் அகைன் அப் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 3, லோ ஆர் நெகட்டிவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இன்ஃபிளேஷன்னால ரியல் ரிட்டர்ன் பாண்ட்ஸ்ல இல்ல, கேஷ்ல ரொம்ப குறைவாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள் யோசிக்கிறது எல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண வேண்டாம், ஆனா அட்லீஸ்ட் என் வேல்யூ சேஃபா இருக்கணும்னு தான். சோ கோல்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் கோல்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலனாலும் அதோட வேல்யூ சேஃப் அண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, குளோபல் அன்சர்டனிட்டி. வார், பாலிடிக்ஸ், சப்ளை செயின் இஷ்யூஸ்னு இவ்ளோ டென்ஷன் இருக்கிற வேர்ல்ட்ல பீப்புள் ஆட்டோமேட்டிக்லி சேஃப் ஹேவனை தான் தேடுறாங்க, அண்ட் அந்த சேஃப் பிளேஸ அவங்களுக்கு கோல்ட் தான் தருது. பாயிண்ட் 5, லிமிடெட் சப்ளை.
கோல்ட் மைனிங் ஸ்லோவா ஆகுது. சோ நியூ டெபாசிட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். டிமாண்ட் ஜாஸ்தி பட் சப்ளை குறைவான சிச்சுவேஷன்னால பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் 6 இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட். பிக் இன்வெஸ்டர்ஸ், ETFs, ஈவன் பென்ஷன் ஃபண்ட்ஸ் கூட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியால மட்டும் ₹85,000 crore வர்த் கோல்ட் ETF ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க கோல்ட் இப்போ லாங் டேர்ம் புல் மார்க்கெட்ல இருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ் அண்ட் JP Morgan மாதிரி பிக் நேம்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க கோல்ட் $3,900 to $4,200 ரேஞ்சுக்கு ரீச் ஆகும்னோ அண்ட் மேபி $5,000 கூட டச் பண்ணலாம் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லன்னு நம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ கோல்டோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கோல்ட் இஸ் லிமிடெட் பட் சேஃப்டி அன்லிமிடெட். சோ நம்ம போர்ட்ஃபோலியோல 10 to 15% கோல்டு இருந்தா இனஃப் அண்ட் சேஃப் சாய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்க்கலாம் வாங்க. தட் இஸ் கோல்டோட மாஸ் கசின் சில்வர். 2005ல சில்வரோட பிரைஸ் ஜஸ்ட் 10,700 per kg இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ 2025ல சில்வரோட பிரைஸ் 1,72,000 per kg இருக்கு. டாலர்ல 6 to 7 times growth அண்ட் அதே ருப்பியில கால்குலேட் பண்ணா 12x growth. ஆனா சில்வரோட ஸ்டோரி ரொம்பவே டிஃபரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கோல்ட் இஸ் a safe asset பட் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் வாரியர். பிகாஸ் சில்வர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதாவது EV, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சென்சார்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்னு எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுது. சோ எக்கானமி க்ரோ ஆனாலோ டெக்னாலஜி பூம் ஆனாலோ சில்வர் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீசன்னால தான் 2020ல இருந்து சில்வர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 90% ஜம்ப் ஆயிடுச்சு. EV பூம்னாலையும் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் இது எல்லாமே சில்வரை ஷைனிங் ஸ்டாரா ஆக்கிடுச்சு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஒரு சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ண அரௌண்ட் 20 கிராம் சில்வர் யூஸ் ஆகும். இந்தியா, சைனா அண்ட் யூஎஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் ஆகுது. சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு. ஆனா மைனிங் சைட்ல சில்வர் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்டெடியா இல்ல. அண்ட் அட் த சேம் டைம் மைனிங் கம்பெனிஸும் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல. சோ டிமாண்ட் ஜாஸ்தி பட் சப்ளை குறைவான சிச்சுவேஷன்னால ரிசல்ட் என்னவா இருக்கு? பிரைஸ் ராக்கெட் மாதிரி ஏறுது. அப்போ சில்வரோட பிரைஸ் ரைஸ் ஆகுறது ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன் இல்ல, இட்ஸ் ட்ரிவன் பை ரியல் வேர்ல்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். ஆல்சோ ரிமெம்பர் ஒன் திங், கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. கோல்ட் பிரைஸ் மூவ் ஆனா சில்வரும் ஃபாலோ பண்ணும். ஆனா சில்வர் வாலட்டாலிட்டி ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் அதை விட எக்ஸைட்மெண்ட் கூட பெருசா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம இத கோல்ட் சில்வர் லிங்க்னு சொல்லுவோம். சில்வர் பிரைஸ் சம்டைம்ஸ் டபுளா ஜம்ப் பண்ணும், சம்டைம்ஸ் சடன் டிராப்பும் ஆகும். சோ இன்வெஸ்டர்ஸ் நீட் ஸ்ட்ராங் ஹார்ட். இப்போ கரண்ட் டேட்ல கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். EV, சோலார், ரினியூவபிள் எனர்ஜின்னு இவ்ளோ செக்டர் பூம் ஆகுற வரைக்கும் சில்வரோட டிமாண்ட் தள்ளி போகும். HSBC மாதிரி பிக் பேங்க்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க 2025ல சில்வர் $45 to $50 டச் பண்ணிடும் அண்ட் லாங் டேர்ம்ல $60+ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிமெம்பர், சில்வர் ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட் அசெட். சோ 5% போர்ட்ஃபோலியோ மட்டும் இருந்தா போதும், ரொம்பவே சேஃப். அப்பதான் ரிஸ்க் மேனேஜபிளா இருக்கும். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் தி தேர்ட் ஃப்ரெண்ட், த காம் சைலண்ட் இன்வெஸ்டர். அவர் எந்த ஹைப்புக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணல அண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பேனிக் ஆகல. சோ இந்த காம் மைண்ட் செட்டுக்கு அவர் என்ன பண்ணினாரு? ஜஸ்ட் 10,000 SIP எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் 2005ல இருந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இல்ல, இன்ஸ்டெட் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாரு அண்ட் இப்போ அது ஓவர் 1 crore plus வர்த் ஆகிடுச்சு. அப்போ நீங்களே பாருங்க இந்த டிஃபரன்ஸ். கோல்ட் 70 lakhs ஆகும், சில்வர் 55 lakhs ஆகும், ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் 1 crore மாறிடுச்சு. இதுதான் காம்பவுண்டிங்கோட சைலண்ட் மேஜிக். ஒரு சிம்பிள் மேத் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா 20 இயர்ஸ்ல 12% CAGRன்னு எடுத்துக்கிட்டா ஃபைனல் வேல்யூ வில் பி அரௌண்ட் 1 crore plus. பட் 12%ல ரியல் மேஜிக் எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மேஜிக் இருக்கிறது டிசிப்ளின்ல தான். எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ற ஹேபிட், மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன்ல கூட ஸ்டெடியா இருக்கணும், பேஷன்ஸோட. சோ இதுதான் வின்னர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல வாலடைல், ஆனா லாங் டேர்ம்ல வெல்த் ஜெனரேட்டர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். பட் எதுக்கெல்லாம்னு பார்த்தா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு, சில்ட்ரன் எஜுகேஷன், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெட்ஸ் see the final comparison. கோல்ட், சில்வர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மூணுமே நம்மள ரிச் ஆக்கும். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. கோல்ட் கேஷ் ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு, சில்வர் டிமாண்ட் பூம்னால ஷார்ட் டேர்ம் பூஸ்ட் கொடுத்துச்சு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங்னால ரியல் வெல்த் கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா மிக்ஸ் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேலன்ஸ்டான பிளேட் மாதிரி. growth, சேஃப்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டின்னு எல்லாமே ஈக்குவலா இருக்கும். 80 to 85% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 10% கோல்ட், 5% சில்வர்னு இதுதான் பெர்ஃபெக்ட் பிளேட். இன்னமும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா
மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் லைக் ரைஸ் அண்ட் கோல்ட் இஸ் லைக் கரி அண்ட் சில்வர் இஸ் லைக் பிக்கிள். கோல்டு எப்பவுமே சேஃப்டி கொடுக்கும், சில்வர் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரியலான ப்ரோக்ரஸ கொடுக்கும். இதுதான் 2025-26க்கான பேலன்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி. சோ மேக் யூ மூவ் வைஸ்லி ஃப்ரெண்ட்ஸ். உங்க கோலை கிளியரா வச்சுக்கிட்டு இன்னைக்கே உங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய், டேக் கேர்.